டேய் மாப்பிள்ள, அந்த பார்க்குக்கு பக்கத்துல ஒருத்தர் சேருக்கு ஹைட்ராலிக் போயிடுச்சு மாத்தணும்னு சொல்லியிருக்காருடா. இது எதுக்கிட்ட அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு நம்ம அப்படியே மற்ற வேலைக்கு போற மாதிரி போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த காசு வாங்கி நம்ம 2 பேர் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். இல்லடா, எனக்கு தப்பா தோணுது, வேண்டாம். பைத்தியக்கார பையன், பழக்க தெரியாத பையனா இருக்கான். இப்படி இருந்தா நம்ம எப்ப 4 காசு பாக்குறது? நம்ம போக வேண்டியது தான். தம்பி, ஆ சாரிப்பா, கூகுள் பே ஒர்க் ஆகல. ஏடிஎம்ல எடுத்துட்டு சாயங்காலமா கொண்டு வந்து தரேன். சரிங்கண்ணே, பரவாயில்ல, நீங்க பொறுமையாக கொடுங்க, வரேன். டே யோகா, காலையில் வந்து ஹைட்ராலிக்லாம் கரெக்டாக செக் பண்ணிடா. கரெக்டாக பண்ணிட்டேண்ணே. ம். எதுக்கு இப்போ போய் செக் பண்ணுறாரு? டேய், காலையிலேருந்து 6 ஹைட்ராலிக் தானே வேலை வந்திருக்கு, ஏன் 7 கம்மியாக இருக்கு? அண்ணே, ஒருவேளை லோட்டில் வரும்போது கம்மியாக இருக்குண்ணே. அப்படியா? இரு, லோ டிரைவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். இல்லைண்ணே, ஒருவேளை லோடில் ஏற்றி அமிச்சாங்கல்ல, அங்கேருந்து கூட கம்மியாக இருந்திருக்கலாம்ல. சரி இரு, உடன்காரனுக்கு ஃபோன் அடிக்கிறேன். நான் ஃபோன் அடிச்சேண்ணே. ஃபோன் பண்ணதுக்கு அவர் அங்கே செக் பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சொல்லியிருக்காருண்ணே. ம். ஓ டேய், இந்தா 500 ரூபாய். என்ன பண்ணணும் இது? மைக்கேல் சார், ஒரு நிமிஷம். உங்க கடையில வேலை பார்க்குற பையன் மதியம் ஹைட்ராலிக் மாத்தவன் தான். கூகுள் பே ஒர்க் ஆகுறதுனால கையில காசு கொடுக்கல, இந்தாங்க. ஹைட்ராலிக் மாத்தினானா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படியும் டீ குடிக்க இந்த பக்கம் தான் வருவீங்கன்னு தெரியும், அதான் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ம், சரி கொடுங்க. எனக்கு தெரியாம ஹைட்ராலிக் மாத்திட்டு வந்தல, அந்த காசு. ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய். முதல்ல தப்பு செஞ்சா ஒத்துக்கணும்டா. அதை விட்டுட்டு பொய் சொல்லிட்டே போனேன்னு வையேன், அது இன்னும் பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். டேய், இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? அவன் போறான்னு சொன்னதெல்லாம் தெரியணே, ஆனா அதை நான் அப்பவே தப்புன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. இனிமே குடோன்குள்ள பொருள் எடுக்க உன்னை என்னையும் தவிர வேற யாரும் போகக்கூடாது, புரிஞ்சுதா?